ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சில செயல்களையும் நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று யாருமே நினைக்கவும் இல்லை. அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை. ஏன் நான் வணங்கும் சாய் கூட எனக்காக எந்த ஒரு உதவியையுமே செய்யவே இல்லை என்று மனதால் மிகவும் குமுறிக்கொண்டு என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, நீ புலம்புவதும் நீ கண் கலங்குவதும் எதுவுமே எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டு இருப்பேன். நீ தவறு செய்தால் எப்படி உனக்கு தண்டனை அந்த நொடியை தருகிறேனோ, நீ நல்லது செய்தாலும் அதே போல உனக்கு உடனடியாக நல்ல விஷயத்தை தருவேன். தங்கமே, நீ கவலைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உதவி கிடைக்காமல் எதுவுமே நல்லது நடக்காமல் எல்லாம் போய்விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான உதவியை செய்யவே நான் பல ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். அதுவும் என் மூலமாகவே கிடைக்கும். நீ எப்பொழுதுமே நல்ல சிந்தனையை மட்டும் சிந்தித்து கொண்டே இரு. அதாவது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடனே இரு. ஏன் எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல், யார் மீதுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய்? யார் மீது வேண்டுமானாலும் நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த என் மீது நீ நம்பிக்காமல் இருந்தால் நான் என்ன தங்கமே செய்ய முடியும்? நான் செய்தாலும் அது உனக்கு தெரியுமா சார்? நீ எப்பொழுதுமே குழந்தை போலவே இருக்கிறாய். யாரையும் நம்புவது இல்லை. ஏன் கடவுள் என்னையே நீ நம்புவது கிடையாது. சில நேரங்கள் என்னை நீ நம்புகிறாய், ஆனால் அதே நேரம் என்னை நீ வெறுத்து ஒதுக்குகிறாய். இப்படித்தானே நடந்து கொண்டு இருக்கிறாய். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பான நிகழ்வுகள், உனக்கு பிடித்தமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவரை உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு பிடிக்காதது போலத்தான் நடந்தது. கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். எதுவாக இருந்தாலும் தோல்வி. எந்த செயல் செய்தாலும் அது அனைத்திலுமே தோல்வியை மட்டுமே சந்தித்தாய். ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் அனைத்து விஷயத்திலும் வெற்றியும், அதன் மூலமாக உனக்கு சந்தோஷமும், வாழ்நாள் நிறைவாக உனக்கு அனைத்து விஷயமும் நல்ல முறையில் கிடைக்கும். கவலை என்பது வேண்டாமே, சந்தோஷம் மட்டுமே போதுமே. எதற்காக கவலைகளை தூக்கி சுமக்கிறாய்? வேண்டாம். எப்பேறுபட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷத்தை மட்டுமே மனதில் தூக்கி சும. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பவன் இந்த சாய். நல்லதை மட்டும் சொல்வேன், நல்லதை மட்டுமே செய்வேன். அப்படிப்பட்ட என்னிடம் நீ நல்லதையே எதிர்பார்க்கலாம். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.